இருக்கக்கூடிய திமுக அரசு வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு எல்லா மக்களுடைய விருப்பையும் சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சட்ட ஒழுங்கு தான். இன்னும் நம்ம சொல்ல போனா அந்த சட்ட ஒழுங்கு இந்த துறை வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஹோம் மினிஸ்ட்ரி வந்துட்டு முதல்வர் கிட்ட இருக்கு. அப்ப பல அட்ராசிட்டிஸ், ஸ்டேட் ஸ்பான்சர்டு அட்ராசிட்டிஸ், இந்த காவல்துறையை நடத்தக்கூடிய அந்த வன்முறைகள், கஸ்டோடியல் டெத்து, அந்த காவல் நிலையங்கள்ல வந்துட்டு பல பேர் அடிச்சு கொள்றது, அது இல்லாம வெளியிலயும் சரி பொது இடங்கள்லயும் சரி, நமக்கு நல்லா தெரியும் அந்த கோயில்ல அடிச்சு கொல்லப்பட்ட அஜித்குமார் மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய அதிகாரத்தை வந்து வரம்பற்று வந்து இப்படி வந்து சட்ட விரோதமா வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழக காவல்துறை இருக்கு. அந்த காவல்துறை யாரோட பொறுப்புல இருக்குன்னு சொன்னா முதல்வர் பொறுப்புல இருக்கு. அப்ப பல வன்முறைகள் வந்துட்டு பொது வெளியிலயும் நடக்குது. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்க மேலயும் பெண்கள் மேலயும் அந்த வன்முறைகள் நடக்கிறப்பயுமே அதை கண்டும் காணாம இந்த அரசு அதை கடந்து போகுது. படிக்கிற பள்ளி மாணவிகள் ஆரம்பிச்சு வேலைக்கு போற பெண்கள் வரைக்கும் பலரும் வந்து இந்த வன்முறைகளால பாதிக்கப்படுறாங்க. இப்ப நமக்கு ரீசெண்டாவும் தெரியும் தூத்துக்குடியில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, ஒரு 17 வயது சிறுமி வந்துட்டு வெளியில வந்து அவங்க வந்து அவங்க வீட்டுல கழிப்பறை இல்லாதனால வெளியில போயிருக்காங்க. அப்ப அவங்க திரும்பி வரலன்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் போய் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல போய் புகார் பண்றாங்க. அந்த காவல்துறையினர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க வராதீங்க, பக்கத்துல விளாத்தி குளத்துல போய் நீங்க வந்து ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. திருப்பி இந்த இந்த பேரண்ட்ஸ் வந்து அங்க போறாங்க, நீங்க தேடிட்டு நாளைக்கு வாங்க. திருப்பி அடுத்த நாள் வந்துட்டு அவங்க பாக்குறப்பதான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பெண் வந்து வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே வந்துட்டு ரொம்ப கொடூரமா அவங்க சொல்றப்பதான் தெரியுது, கண்ணெல்லாம் வெளில வந்து அந்த உடலை வந்து எங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த மாதிரி அந்த உடல் வந்து சிதைக்கப்பட்டிருக்கணும்னு பாருங்க. இப்படி ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பெண் குழந்தைகளை வந்து இப்படியான ஒரு நிலையில பார்த்து இப்படியான ஒரு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கூட ஒரு வீட்லயும் நாங்க வந்து போலீஸ் போட முடியுமா? ஒவ்வொரு வீட்லயும் போலீஸ் போட வேண்டாம், அது ஒன்றும் உங்களோட பிரச்சனை இல்லை, அது அவங்க பெற்றோர்கள் தான் பாதுகாப்புக்கு பொறுப்பு. ஆனா ஒரு பெண் குழந்தைய காணும்னு சொல்லி ஒரு பெற்றோர்கள் வந்து நம்ம சொல்றப்போ அதை வந்துட்டு நீ வந்து இந்த ஸ்டேஷன்ல கொடுக்காத, நீ அந்த ஸ்டேஷன்ல போயின்னு அவங்கள அலக்கழிச்சு, அந்த மகளிர் காவல் நிலையம் வந்ததே வந்து இந்த பெண்களுக்காக தான். அந்த அறிவு கூட அந்த அம்மாக்கு இல்லாம எவ்வளவு கேவலமா இந்த பெண் குழந்தைய பத்தி பேச முடியுமோ, ஏற்கனவே நொந்து போய் வர அந்த பெற்றோர்களை இன்னும் கேவலப்படுத்தி அந்த பெண்ணையும் கேவலப்படுத்தி இப்ப இந்த மாதிரி பல, இந்த ஒரு குழந்தை இல்ல, இப்ப நமக்கு தெரியும் அந்த திமுக பிரமுகர் வந்து 2.5 வயசு குழந்தை, அத பாலியல் ரீதியா வந்துட்டு துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த திமுக பிரமுகர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்படி எல்லா இடத்துலயும் பெண்கள் மேல, குழந்தைகள் மேல, பெண் குழந்தைகள் மேல நடக்கக்கூடிய அந்த வன்முறையை பத்தி இந்த ஆக்ஷனும் எடுக்காத இந்த திமுக அரசாங்கத்தை பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களோட ஓட்டை போட மாட்டாங்க.